ராகுல் காந்தியினுடைய தலைமை என்பதுதான் இன்னைக்கு நேரடியான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தலைமை. அதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் என்பது ஏன்னா பிரணாப் முகர்ஜி ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல போய் நிக்கிறாரு. கேள்வி நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. அது தேடிட்டு பேசுறாரு. பிரணாப் முகர்ஜி ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல போய் நின்னாரு. நம்ம நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த போராட்டத்தை தான் அந்த கட்சிக்குள்ள ராகுல் காந்தியை சந்திச்சு கொண்டிருக்கிற அன்னைக்கு அவர் பொறுப்பெடுத்து வந்த உடனே நிறைய பழம் பெருச்சாளிகள் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கியவங்க தான் இருந்தாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பிஜேபி கிடையாதுல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னால பிஜேபி உண்டா? 50 ஆண்டுக்கு முன்னால் பிஜேபி உண்டா? அப்ப பிஜேபி கருத்துள்ளவர்கள் எங்க இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க. அதை எதிர்த்து இன்னைக்கு அதுதாங்க அவங்க வேற ஒரு ஸ்டாண்டுக்கு மாறி இருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் பெரியார் நினைவு நாளுக்கு சோரட்டி ஒட்டி இன்னைக்கு மாத்தி பேசுதுல. கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் என்பதை அதான் சொல்றேங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். ஏன் நேரத்தை விட்டுருங்க. ஏன் நேரம் நீங்க இவ்வளவு நேரம் சொல்லி முடிச்சறேன். இல்ல நீங்க இவ்வளவு நேரம் இல்ல போன ஆண்டு வரைக்கும் பெரியார் நினைவு நாளுக்கு போஸ்டர் ஒட்டினாங்களா இல்லையா? அப்போ அந்த கட்சி எப்படி இன்னைக்கு மாறிச்சு? இப்ப அதை எடுத்துக்கிறீங்களா இதை எடுத்துக்கிறதா இந்த கட்சியில இருந்து? அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு மாற்றத்துக்குரிய நம்ம கருத்துக்களை உள்வாங்கி வெளிப்படக்கூடிய தலைவரா இருக்காரு போது அதை ஏற்றுக்கல.